வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னாஃபஸ் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. தானாக உயிர் மாய்த்த ஒருவரின் மரணத்தை என்னுடன் தொடர்பு படுத்தி கொலை செய்யப்பட்டார் என இணையவழி ஊடகங்கள் சமூக வலைதளங்களில் பொய் பிரச்சாரம் செய்யப்படுகின்றது என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் சபையில் தெரிவித்துள்ளார். எனது பாராளுமன்ற சிறப்புரிமை மீறல் அவமதிப்பு சம்பந்தமானது. என்னை பற்றிய உண்மைக்கு புறம்பான செய்திகளை இணையவழி ஊடக வாயிலாகவும் போலியான முகநூல் கணக்கின் ஊடாகவும் யூடியூப் ஊடாகவும் எனது பெயருக்கும் பதவிக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் கடந்த சில வாரங்களாக சில தனிநபர்களாலும் ஊடகத்தாலும் பரப்பப்பட்டு வருகிறது. தற்கொலை செய்து இறந்த ஒருவரது மரணத்தை என்னுடன் சம்பந்தப்படுத்தி கொலை செய்யப்பட்டார் என பொய் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. மேலும் பொய்யான தனித்தனியான துண்டாக பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி உரையாடல் குரல் பதிவுகளை வெட்டியும் ஒட்டியும் பிரிவுபடுத்தியும் தவறாக சித்தரித்தும் எனக்கு எதிராக பயன்படுத்தி போலி முகநூல்களில் பரப்பப்பட்ட செய்திகளை ஆதாரமாக கொண்டு முகநூலில் பதிவேற்றுமையால் எனது கௌரவத்திற்கும் தனிப்பட்ட மரியாதைக்கும் நம்பிக்கைக்கும் பொதுமக்கள் மத்தியிலும் அரசியல் பரப்பிலும் சர்வதேச மட்டத்திலும் பங்கம் விளைவிப்பதோடு தவறான தோட்டப்பாட்டையும் ஏற்படுத்தியிருக்கிறது. முகநூலிலேயும் இணைய வழியிலேயும் குலைத்து கொண்டிருக்கிற ஜந்துகளை சொல்லுகிறேன். நீங்கள் ஆதாரம் இருந்தால் அதை நீதிமன்றத்திற்கு ஆட்டுப்படுத்துங்கள். நான் அதை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். யாழ்ப்பாண மாநகர சபை எல்லைக்குள் மாவீரர் தினம் நடத்தப்படுவது தொடர்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார். அந்த வகையிலே இந்த நல்லூர் மாநகருக்கு சொந்தமான இந்த நல்லூர் தியாகிகள் திரிகரனாவுடைய நினைவிடத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதியிலே இந்த மாவீரர்களுடைய பெயர்களை அட்டவணைப்படுத்தி காட்சிப்படுத்துகின்ற செயற்பாடுகள் எங்களுடைய கட்சியினால் முன்னெடுக்கப்பட்டது. அந்த செயற்பாடுகளை கட்சி முன்னெடுக்கின்ற பொழுது கட்சியில் இருந்தவர்கள் பலரிடம் அந்த பொறுப்புகளை நாங்கள் பகிர்ந்து கொடுத்திருந்தோம். ஆனால் காலப்போக்கிலே கட்சியில் இருந்த ஒரு சிலர் கட்சியினுடைய கொள்கைகளுக்கும் ஒழுங்கு விதிமுறைகளுக்கும் கட்டுப்பட மறுத்து ஒரு வன்முறைகளை கையில் எடுத்து ஆயுத பொருட்களை அதாவது வன்முறை கும்பலை பயன்படுத்தி தலைமைத்துவத்தை அச்சுறுத்தி சில தவறான பாதைகளை கட்சியை கொண்டு செல்வதற்கு முயன்ற பொழுது சிலரை கட்சி வெளியேற்றியிருந்தனர். அவ்வாறு அவர்கள் வெளியேற்றப்பட்ட பிற்பாடு இபிடிபி போன்ற தரப்புகளையும் ஏனைய கட்சிகளையும் தங்களுக்கு சாதகமாக சில முடிவுகளுக்கு பயன்படுத்தி கொண்டு அந்த இடத்தை தொடர்ந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அந்த குறிப்பிட்ட அந்த மாநிலங்களுடைய பெயர்பட்டியலை காட்சிப்படுத்துகின்ற செயல்பாடுகளை அந்த மாநிலங்களை நினைவு கூறுகின்ற செயல்பாடுகளை முன்னெடுக்க விடாமல் தடை செய்து கொண்டு அதை வைத்துக் கொண்டு தாங்கள் அந்த நிகழ்வுகளை செய்தது போன்ற ஒரு பொய்யான குற்றப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் முயன்றுள்ளார்களே தவிர மாறாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் அந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை அந்த இடத்தை முன்னெடுக்கின்ற செயல்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டு வந்திருந்தது என்பதனை நாங்கள் இந்த இடத்தை பொறுப்புடன் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். வங்காள விரிகுடாவில் உருவாக்கிய காற்று சுழற்சி தற்போது இலங்கைக்கு தென்கிழக்காக இலங்கைக்கு அருகில் காணப்படுகின்றது. இதன் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கும் தற்போது கிடைக்கும் மழை எதிர்வரும் 15ஆம் திகதி வரை தொடரும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். அத்துடன் மீளவும் ஒரு காற்று சுழற்சி எதிர்வரும் 17ஆம் திகதி வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் உருவாகும். இதனால் மீளவும் எதிர்வரும் 17ஆம் திகதி முதல் 22ஆம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு பரவலாக மிதமானது முதல் கனமானது வரையான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் நேற்று 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 3,26,000 ரூபாவாக விற்பனையாகிய நிலையில்
இன்று 10,000 ரூபாவால் அதிகரித்துள்ளதாக இலங்கை நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் தற்போதைய தங்க நிலவரப்படி 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 3,36,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது. 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 3,10,800 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது. நுகேகொடையில் நவம்பர் 21 நடைபெறவிருக்கும் அனுர அரசாங்கத்துக்கு எதிரான பேரணியானது அரசாங்கம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நினைவூட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கட்சி அலுவலகத்தில் இரவு நடந்த கூட்டத்திற்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு தெரிவித்துள்ளார். வாக்குறுதிகளை வழங்கியவாறு அதனை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதனை விடுத்து ஹெப் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பிலேயே கவனம் செலுத்தியுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி பிரமனந்தாறு கல்லாறு பகுதியில் உள்ள வீடொன்றின் பின்பகுதியில் இருந்து 26 கிலோ கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. புலனாய்வு துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கல்லாறு பகுதி முழுவதும் விசேட சுற்றி வளைப்பு மற்றும் தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போதே குறித்த கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை தர்மபுரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை கொரவுப்பத்தானே பகுதியில் இன்று இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மகதிபுல்வெல பகுதியில் இருந்து தம்பலஹாமம் நோக்கி ஆடை தொழிற்சாலைக்கு சென்ற பஸ்ஸுடன் மோட்டார் சைக்கிளில் வேகமாக வந்த இளைஞன் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் உயிரிழந்தவர் 19 வயதான எஹியா உல்முதீன் சகில் அகமட் என தெரிய வருகின்றது. தமிழ் தேசிய கட்சிகளின் இணைந்த செயற்பாட்டை கருத்தில் கொண்டு இலங்கை தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் கலந்துரையாடலை நடத்த அழைப்பு விடுத்துள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு தீர்மானத்திற்கு அமைய அக்கட்சியின் தலைவர் CVK சிவஞானம், பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் ஆகியோர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் செயலாளர் ரட்னலிங்கத்துக்கு கடிதம் மூலம் கலந்துரையாடலுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டாவட்குழி பகுதியில் பல்வேறுபட்ட குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய 2 இளைஞர்கள் ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். சாவகச்சேரி போலீஸ் நிலைய போதைப் பொருள் மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸ் குழுவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நாவட்குழி பகுதியைச் சேர்ந்த 21 மற்றும் 23 வயதுடைய இளைஞர்களை 3700, 3500 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்களை கைது செய்ய முற்பட்ட வேளை போலீசாரை வாளினால் வெட்ட முற்பட்டதாகவும் அதில் ஒரு சந்தேக நபர் 25க்கு மேற்பட்ட வழக்குகளுடன் தொடர்புடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள மாவீரர் துயிலும் இல்லங்களில் சிரமதான பணிகளை மக்கள் மற்றும் பணிக்குழுவினர் ஆரம்பித்துள்ளனர். அந்த வகையில் முல்லைத்தீவு ஆனந்தபுரம் பஜைபுல்மோட்டை மாவீரர் துயிலும் இல்ல துப்புரவு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் 11க்கும் மேற்பட்ட மாவீரர் துயிலும் இல்லங்கள் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.